ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஆல சென்றே சீதாராமணி செண்டகு அப்படின்றது தான். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல கார் பஞ்சர் ஆகி நிக்குதுங்க. அது ஒரு இரவு நேரம், அக்கம் பக்கத்துல யாரையுமே காணோம். பஞ்சர் கடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூட இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குது. அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு வீடு தெரியுது. அந்த வீட்டுல உதவி கேட்டு ஹீரோனை விட்டுட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. சரி, நீ காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நான் போய் பக்கத்துல எங்காவது பஞ்சர் போட்டுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயரை கழட்டிட்டு இவர் போறாருங்க. இவர் போன அந்த டைம்ல குடிகார பசங்க ஒரு 3 பேரு கார் பஞ்சர் ஆகி நிக்கிற இடத்துக்கு வரானுங்க. அந்த காருக்குள்ள ஒரு பெண் மட்டும் தனியா இருக்கிறா. இது போன்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அப்படின்னு போதையில நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறல்ல ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்யறானுங்க. நடு இரவுல அந்த 3 பசங்க கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாடிக்காரரை காட்டுறாங்க. அவர் காலையிலேயே வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காருங்க. அவருடைய மனைவி ஒரு பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பேக்குள்ள ஒரு தகர டப்பா இருக்குதுங்க. அந்த டப்பாவை ஆட்டும் போது அதுக்குள்ள இருந்து மெட்டல் சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த தாடிக்காரருக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் போல. காலையில ரொம்ப சின்சியரா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த தாடிக்காரரு ரெடி ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது அந்த பொண்ணு சொல்றா, என்னோட ஸ்கூல்ல உடனடியா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. அப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டலனா நாளைக்கு என்னால ஸ்கூலுக்கே போக முடியாது அப்படின்னு சொல்ல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இந்த தாடிக்காரரு சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போதே அவரோட பேக்குள்ள இருக்கக்கூடிய தகர டப்பாவை எடுக்கிறாருங்க. ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ரோட்டு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாரு. சோ அந்த ரோட்டு பகுதியில அந்த தகர டப்பாக்குள்ள இருக்கக்கூடிய ஆணிகளை எல்லாம் எடுத்து ரோட்ல அப்படியே பரவி விடுறாருங்க. அந்த ஆணியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வளைக்கப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு இருக்குது. சோ அது ரோடு ஏகமா கடக்கும் போது அந்த வழியா வர வண்டி வாகனங்கள் அதுல ஏறி பஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது பஞ்சர் போறதுக்கு வந்தாதான் இவருக்கு வருமானங்க. சோ தன்னோட வருமானத்துக்காக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோட்டு பகுதியில ஆணிகளை எல்லாம் தூவி விட்டுட்டு இவர் கிளம்பிடுறாரு. அந்த வழியா ஒரு சின்ன பையன் சைக்கிள்ல வரான். அந்த ஆணி அவனோட சைக்கிள்ல பட்டுச்சா என்னன்னு தெரியல. அவன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்பதாங்க தெரிய வருது, இந்த சின்ன பையன் சின்னாக்கு வாய் பேச வர மாட்டேதுங்க. அவன் தான் ரெகுலரா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ சப்ளை பண்ணக்கூடிய பையனா இருந்துட்டு இருக்கான். சோ வழக்கம் போல அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் டீ கொடுக்கும்போது அதுல ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, சாருக்கு ஸ்பெஷல் டீ கொடுத்துருச்சுன்னா அவரு ரிட்டையர்ட் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த போலீஸ் ஆபீசரும் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் டீ கொடுத்து முடிச்சுட்டு இந்த பையன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்ப அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் கூப்பிட்டு ராத்திரியும் டீ கொண்டு வந்து மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, சின்னாவும் சரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ராத்திரி இவன் டீ கொடுக்கறதுக்காக போகும்போது இவனோட சைக்கிள் பஞ்சருங்க. காலையில இந்த தாடிக்காரன் போட்டு வச்சிருந்த ஆணியில தான் இவன் ஏத்திருப்பான் போல. சோ டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ இந்த தாடிக்காரன் கிட்ட கொண்டு போய் பஞ்சர் போடுறதுக்காக வண்டியை நிப்பாட்டினா அந்த ஆளும் பஞ்சர் போட்டு கொடுக்குறாருங்க. பஞ்சர் போட்டு முடிச்சுட்டு பணம் கொடு அப்படின்னு கேட்கும்போது இவன் சொல்றான், ஆல்ரெடி டீ வாங்கினதுக்கெல்லாம் பாக்கி நிறைய இருக்குது, என்னாலாம் பணம் தர முடியாது அப்படின்னு சைன் லாங்குவேஜ்லயே பேசிட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறான். ராத்திரி நேரங்க அந்த கிராமத்துக்குள்ள ஆள் நடமாட்டமே பெருசா இல்ல. அப்படியே ரோட்ல தனியா இவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு ரெட் கலர் கார் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. கரெக்டா இந்த பையன் கிட்ட வரும்போது அந்த ரோட்ல இருக்கக்கூடிய ஆணி பட்டு அந்த கார் கண்ட்ரோல் இல்லாம இந்த பையன் மேல மோதிர மாதிரி வருதுங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த பையன் கீழே விழுந்துறான். அந்த கார் ஒரு இடத்துல போய் நின்றுது. அந்த பையனுக்கு என்னாச்சு, அந்த கார்ல இருந்தவங்க யாரு அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு தெரியலங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வீட்ல மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ். அதனால நம்ம ஹீரோனை போயிட்டு அந்த பையனை பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு காஃபி ஷாப்ல வச்சு அந்த பையனை பாக்குறாங்க. சோ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஹீரோனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அந்த பையன் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஹீரோயின் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கட்டத்துக்கு மேல ஹீரோனுக்கு டென்ஷன் ஆகுது. இவன் நம்மள கல்யாணம் பண்றதுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கானா இல்ல பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக கேள்வி கேட்டுட்டு இருக்கானா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஓவராலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். இதுல டென்ஷன் ஆன நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோனோட அம்மா ஃபோன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவன் செட் ஆக மாட்டான், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்படியே பாக்குறவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. நீங்க தயவு செஞ்சு போனை வைக்கிறீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இவங்க ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க. வழக்கம் போல ஆபீஸ்க்கு போகும்போது அந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கிற ஒரு பையனை பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோனுக்கு அந்த பையனை தெரியுங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல நம்ம ஹீரோவும் அதே காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா காலேஜ் டைம்ல நம்ம ஹீரோ ஆல்ரெடி கமிட்டடா இருந்திருக்காரு. ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி கமிட்டடான ஒரு பையனை போய் பாக்குறே அப்படின்ற மாதிரி தான் ஃப்ரெண்டு யோசிப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா, கண்டிப்பா இந்த லவ் அவனுக்கு செட் ஆகாது, 2 பேர்த்துக்குள்ள பிரேக்கப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் பிரேக்கப் ஆச்சா இல்லையா அப்படின்றது தெரியல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க. நமக்கு பிடிச்ச பையனாச்சே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக தான் கைஸ் வந்திருக்காரு. இன்டர்வியூ எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம ஹீரோன் இருக்கிறாங்க. அங்க ஒரு மேனேஜரும் இருக்கிறாரு. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. அந்த வகையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே போய் அங்க உட்காருவாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் யாரு என்னெல்லாம் ஞாபகம் இல்ல போல. ஈவன் காலேஜ் டைம்ல ஹீரோனை பார்த்தது மாதிரி கூட ஞாபகம் இல்ல போல. அதனால ஏன் இந்த பொண்ணு ஒரு மாதிரி நம்மள விசித்திரமா
பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோன் என்ன நினைப்பாங்கன்னா, இவனை எப்படியாவது நம்ம கம்பெனில சேர்த்துக்கணும், அதுக்காக சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு இவனை என்கரேஜ் பண்ணி விட்டு அப்படியே ஜாயின் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க. நினைச்ச மாதிரியே சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு வர ஆன்சர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மேனேஜர் டென்ஷன் ஆவாரு. கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க, உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு. இதெல்லாம் இன்டர்வியூ கேள்வியிலேயே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோன் சொல்லுவாங்க, சப்போஸ் அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்ததுன்னா எப்ப பார்த்தாலும் கேர்ள் ஃபிரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்க வேலை பார்க்காம இருப்பான் இல்லையா, அதனால தான் நான் கேட்கறேன் அப்படின்னு மழுப்பிடுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஆல்ரெடி நினைச்ச மாதிரியே நடந்திருக்குது. காலேஜ் டைம்ல இவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு போல, இப்ப சிங்கிளா தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஆக்சுவலா நான் உள்ள வரும்போது இந்த கம்பெனில எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். ஆனா எனக்கு எப்படி வேலை கிடைச்சதுன்னே தெரியல. என்ன இன்டர்வியூ பண்ணாங்களே அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, மிருதுலா மேடமா, அந்த மேடத்துக்கிட்ட எல்லாம் அளவா வச்சுக்கோ, அது ஒரு சைக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. சரி நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகணும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. வழக்கம் போல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில போறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கேபின்குள்ள இருந்து ஹீரோ பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை உள்ள வர சொல்லுவாங்க. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு வான் பண்ணி அனுப்புவாரு. அவங்க தான் கிரியேட்டிவ் ஹெட், ஏதாவது திட்டுவாங்க, திட்டுனா வாங்கிக்கோ, கொஞ்சம் ரக்கடான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நடந்துக்கிற விதம் எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட டைரக்டாவே ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பேச்சு கொடுத்துட்டு என்ன மேம்னு சொல்லி எல்லாம் கூப்பிடாத, பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போய் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன், இன்னைக்கே உனக்கு வேலை கொடுத்துட்டாங்களா, யார் வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டென்ஷனாய் கத்த ஆரம்பிக்கிறாங்க. மேம் 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 அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோக்கு அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குது, அங்கிருந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டே போ சொல்லிடுறாங்க. ஹீரோ வெளியில வரும்போது அந்த மேனேஜர் கூப்பிட்டு எங்க போன அப்படின்ற மாதிரி கேட்க, மிருதுலா கூப்பிட்டாங்க, அவங்கள பாக்குறதுக்காக போனேன் அப்படிங்கும்போது, அது என்ன மிருதுலா மேம்னு உன்னால கூப்பிட முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் திட்டுறாரு. அந்த பொண்ணு மேம்னு கூப்பிட வேணாம்னு சொல்லுது, இந்த ஆளு மேம்னு கூப்பிடணும்னு திட்டுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மட்டும் தான் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. மத்த எல்லார்கிட்டயுமே ரொம்பவே கடுமையா நடந்துக்கிறாங்க. அதுவும் குறிப்பா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட எல்லாம் ஒர்க்லோட கொடுத்து உடனடியாக முடிச்சு கொடுக்க சொல்றாங்க. அதுவும் நைட்டுக்குள்ள முடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்குள்ள எப்படி மேடம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வேலை முடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஒர்க்ல பிஸியா இருக்கிற அந்த டைம்ல எல்லாம் போயிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் முடிச்சு எல்லாருமே வெளியில வரும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு எப்படி போவேன், இங்கிருந்து ரொம்ப தூரமாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல என் ஃப்ரெண்டு ராகேஷ் வருவான், அவன் தான் கூட்டு போவான் அப்படின்ற மாதிரி கேட்க, ராகேஷுக்கு தான் வேணுனே ஹீரோன் ஒர்க்லோட கொடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. கரெக்டா ராகேஷ் கிட்ட இருந்து கால் வரும், என்னால வர முடியாதுடா, நிறைய ஒர்க் இருக்கு, நீ கிளம்பிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ராகேஷுக்கு ஒர்க் இருக்கான், அதனால நான் கேப் பிடிச்சு போறேன் அப்படிங்கும்போது, நீ வாங்குற சம்பளம் டெய்லி கேபுக்கே போயிடும், நான் உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிடுறாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆபீஸ்ல ஹீரோனுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. ஹீரோ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பலியாடு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ராகேஷ் தாங்க. ராகேஷ்க்கு நிறைய வேலை கொடுத்து அவரை பிஸியாவே இருக்க வச்சுட்டு ஹீரோ கூட ஹீரோயின் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அங்க ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர் பார்த்து பயங்கர டென்ஷன் ஆவாரு. லைட்டா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கிறாரு, ஆபீஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தான் வேலை நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க, ஆனா நீ என்னடானா ஜாலியா அந்த மேடத்து கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஆயிடுச்சு தானே, உண்மை சொல்லு அப்படிங்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒழுங்கா குடிடா அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்ட்டு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு போனை பாத்தீங்கன்னா அங்க வச்சிருவாரு. இங்க பாருடா, இந்த மாதிரிலாம் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காத, அவன் என்னுடைய பாஸ், அவ சொல்ற பேச்சை கேட்டு தான் நான் நடந்துக்கணும், அவன் மேல இருக்கக்கூடிய மரியாதைக்காக தான் நான் அவ சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடந்துகிட்டு இருக்கேன், மத்தபடி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டு சிரிக்கிறாரு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ போனை டேபிள் மேல வச்சிருந்திருப்பாரு இல்லையா, போனை கட் பண்ணி இருந்திருக்க மாட்டாரு. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட பேச மாட்டாங்க, பிக்கப் பண்றதுக்கு வர மாட்டாங்க, பாஸ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடிச்சு பிடிச்சி லேட்டா தாங்க ஆஃபீஸ்க்கு வர்றாரு. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா உனக்கு கொடுத்த ஒர்க் எல்லாம் என்னாச்சு, ஏன் இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிப்பாருங்க. விறுவிறுத்து போய் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாரு. உடனே மேம் வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனை பாக்குறதுக்காக போவாரு. ஹீரோனும் பாத்தீங்கன்னா ஏன் இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோக்கு புரிஞ்சிடும், நேத்து ராத்திரி நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேசினதுனால தான் பழி வாங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. என்ன மேடம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு டைரக்டாவே ஹீரோ கேட்டுருவாரு. நான் எதுக்கு உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு அசால்ட்டா கேள்வி கேட்டுருவாங்க. உன்னோட வேலையை நீ செய் அப்படின்ற மாதிரி சொல்லி தொடர்ந்து நம்ம ஹீரோக்கு ஒர்க் ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நார்மலா கேஷுவலா வந்து வேலை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ பயங்கர ப்ரெஷரோட வேலை பார்க்க ஆரம்பிப்பாருங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு பர்த்டே வருங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக எல்லாருமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. போன இடத்துல இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா எனக்கு தான் கேக் ஊட்டுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் கேக் ஊட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஓரமா நின்று எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் நின்று தம் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு.
அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை ஹீரோயின் கூப்பிட்டு ஆக்சுவலா காலேஜ் டைம்ல இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, என்னாச்சு எப்படி பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு விஷயத்த சொல்லுவாருங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தள்ளிட்டு நடந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ பேசாம போய் மெக்கானிக் யாராவது கூட்டு வா, நான் இந்த பைக்கோட இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேயே உட்காந்துக்குவாருங்க. ரொம்ப நேரமா அந்த ரோட்லயே தான் கைஸ் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ஆப்போசிட்ல ஒரு கார் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வருவா. அப்பதான் விஷயமே தெரிய வருது, ஹீரோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள இருந்து இறங்கி வந்திருக்கா. அந்த காருக்குள்ள ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கூட ஒரு ட்ராக்லயும் அந்த கார் வச்சிருக்கிற பையன் கூட ஒரு ட்ராக்லயும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருந்திருக்காங்க. பேசிக்கா நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு சீட் பண்ணிட்டா. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டாருங்க. அதுல இருந்தே நம்ம ஹீரோ சிங்கிளா தான் கைஸ் இருந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க, ஆல்ரெடி அவன் ஒரு வேதனையில இருந்து தான் மீண்டு வந்து நம்ம கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறான். நம்மளுடைய சுயநலத்துக்காக அவனை இப்படி கஷ்டப்படுத்திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்கறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வேணுனே உனக்கு நான் நிறைய வேலை கொடுத்தேன், ப்ரெஷர் போட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு நீங்க லைன்ல இருக்கும்போது நானும் அப்படி பேசியிருக்க கூடாது, என்னையும் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் தேவைப்படுது, நம்ம எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா, ஆஃபீஸை ரம்யான்றவங்க என்னோட இடத்துல இருந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒன்று பேசு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. அப்போ நம்ம ஹீரோனோட ஃபேமிலியை பத்தி கேட்கறாரு. ஹீரோனும் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்படியே ஜாலியா பேசிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது தான் தெரிய வருது கார்ல ஃபியூவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டேங்கை ஃபில் பண்ணிட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது தான் இந்த வனப்பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க. இரவு நேரங்க இவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா அந்த ரோட்ல கார்ல டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தரை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்து ஷாக் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல சைக்கிள்ல ஒரு சின்ன பையன் வரான். டக்குன்னு ஸ்டேரிங்கை திருப்பி வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாரு. இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். நல்ல வேலை அந்த சின்ன பையன் மேல வண்டியை இடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக காரை விட்டு இறங்கி வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் கீழே விழுந்து அவன் கை காலெல்லாம் அடிபட்டு இருக்குதுங்க. வண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. ஹீரோயின் இருக்கு அப்படின்றாங்க. உடனே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த சின்ன பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஓகேவா நீ எங்கடா இருக்க, உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுற அப்படிங்கும் போது இவன் சைன் லாங்குவேஜ்லயே பேசுறான். அப்பதான் தெரிய வருது இவனுக்கு வாய் பேச வராது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்க பார்த்து போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சைக்கிள் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கார்ல வந்து உட்கார்றாங்க. நம்ம ஹீரோ கார் எடுக்கலாம்னு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது கார் டயர் பஞ்சர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு தாடிக்காரர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த தாடிக்காரர் போட்டு வச்சிருந்த ஆணி தான் பாத்தீங்கன்னா ஹீரோடைய கார் டயர்ல ஏறி இருக்குது. பட் அது ஆணி குத்தி தான் பஞ்சர் ஆச்சு அப்படின்னு ஹீரோக்கு தெரியல. பட் கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பஞ்சர் போடுறதுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தியும் புத்தியும் பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்லைங்க, கருகும்னு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வழியா ஒரு பையன் பைக்ல வரான். அந்த பையன் கிட்ட தம்பி இந்த மாதிரி கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, பக்கத்துல ஏதாவது பஞ்சர் ஷாப் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பையன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கீழே மேலே ஒரு மாதிரி பாக்குறான். நம்ம ஹீரோ சொடக்கு போடுறாரு. தம்பி நான் கேட்டதுக்கு பதில் அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் போனா 3 கிலோமீட்டர், அந்த பக்கம் போனா 4 கிலோமீட்டர் போகணும், வேணா சொல்லுங்க நான் உங்களை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு ஹீரோனை பார்த்தே பேசுறான். இந்த பையன் பேசுறது வைக்கிறதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, நம்ம வேற யாராவது கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்ல, சரிப்பா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சரி கொஞ்சம் தூரம் நடந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல ஒரு சின்ன வீடு தெரியுதுங்க. அந்த வீட்டுல உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கதவை தட்டினா வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஹாஷா பேசுறாங்க. யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க கார்ல வந்து அவன் கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு 3-4 கிலோமீட்டர் போனா தான் பஞ்சர் ஷாப் இருக்குன்னு சொல்றாங்க, நான் ஒரு 1 ஹவர்ல போய் பஞ்சர் போட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மட்டும் இவங்களை பாத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் முடியாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிறவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம ஹீரோன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. பேசிக்கா ஸ்டெப்னி இருந்திருந்தா கூட டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருக்கலாம். ஆனா ஹீரோன் ஸ்டெப்னியும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான் இல்லையா அந்த வழியா, அவன் நேரா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாருக்கு போறான். அங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்க நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. வாடா வா நீயும் குடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல குடிச்சிட்டு போய் ஆல்ரெடி நான் வீட்டில் மாட்டிக்கிட்டேன், இப்போ குடிச்சிட்டு போனாலும் மாட்டிப்பேன், நீங்க 2 பேரும் குடிங்க நான் குடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு 3 பேரும் ஒரே பைக்ல அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. இப்போ திரும்பவும் நம்ம ஹீரோயின் கார் கிட்டே வந்துட்டாங்க. சரி யாராவதுக்கு கால் பண்ணி உதவி கேட்கலாம்னு நினைச்சாலும் யாரையும் பெருசா ரீச் பண்ண முடியல. அந்த வழியா எக்ஸல்ல ஒரு நபர் வராருங்க. அந்த நபர் கிட்ட நம்ம ஹீரோ லிஃப்ட் கேட்கிறாரு. அந்த நபர் நான் உதவி பண்றேன் அப்படின்றாரு. ஆனா நம்ம ஹீரோனை இங்க விட்டுட்டு போறதுல நம்ம ஹீரோக்கு அவ்வளவு உடன்பாடு கிடையாதுங்க. என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு 1 ஹவருக்குள்ள நீ வந்துருவல்ல, நான் காருக்குள்ள உட்காந்து காரை லாக் பண்ணிக்கிறேன், என்கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே எல்லாம் கூட இருக்குது, நான் சேஃபா தான் இருப்பேன், நீ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோ டயரை கழட்டி எக்ஸல்ல வந்தார் இல்லையா அந்த நபரோட வண்டியிலேயே கிளம்பிடுறாருங்க. அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது ஹீரோ போனை காருக்குள்ளேயே மறந்து வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு. உடனே போனை தூக்கிட்டு வெளியில வராங்க. ஆனா ஹீரோ ரொம்ப தூரம் போயிட்டாருங்க. இப்ப ஹீரோடைய போனும் சரி ஹீரோனுடைய போனும் சரி 2 பேரோட போனுமே காருக்குள்ள இருக்குது. அதனால இவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிக்க முடியாம ஆகுது. சரி எப்படியும் 1 ஹவர்ல வந்துருவார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டோர் லாக் பண்ணிட்டு உள்ள
உள்ளே உட்காந்துருவாங்க. உள்ள உட்காந்தவங்களுக்கு அப்படியே கண்ணு சொக்க ஆரம்பிக்குது, தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த எக்ஸல்ல வந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சர் கடையில கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போறாரு. அந்த பஞ்சர் கடை வேற யாரும் கிடையாது, இந்த தாடிக்காரனோடது தான். இந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா இரவு நேரம் கடை ஓபன் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எப்படியும் இந்த மாதிரி யாராவது பஞ்சர்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ டயரை கொடுத்து பஞ்சர் போட சொல்றாருங்க. ஆனா இந்த தாடிக்காரன் பாத்தீங்கன்னா இந்த டயரை பஞ்சர் போடணும்னா நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, சரிண்ணா பரவாயில்ல, நீங்க உடனடியாக பஞ்சர் போட ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 1000 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரனும் ஒரு பஞ்சருக்கு 1000 ரூபாய் கேட்கறான். ஹீரோவும் ஹீரோனை அங்க தனியா விட்டுட்டு வந்திருக்காரு. சரி நான் தரேன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்து பஞ்சர் போட சொல்ல, அந்த ஆளும் பாத்தீங்கன்னா பஞ்சர் போட ஆரம்பிக்கிறான். அங்க கட் பண்ணா அந்த குடிகார பசங்க இருக்கிறானுங்க இல்லையா, அந்த வழியா பைக்ல வரானுங்க. இந்த காரை கவனிக்கிறானுங்க. காருக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கு, அதுவும் தனியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் சொல்றான், நான் இந்த வழியா தான் வந்தேன், இந்த பொண்ணு கூட ஒருத்தன் இருந்தான், பஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் உதவி கேட்டான், ஆனா இப்போ அந்த பையனை காணோம் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அத்துமீறல ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றானுங்க. போய் காரை ஓபன் பண்றதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோன் விருக்குன்னு எழுந்திருச்சு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் இந்த பஞ்சர் கடையில நம்ம ஹீரோ பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த பஞ்சர் போடுறவரு நீங்க எந்த ஊரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு. ஆனா ஹீரோ நோஸ் கட் பண்ணி விட்டுருவாரு, வேலையை பாருங்க முத அப்படின்ட்டு. இப்போ இந்த பசங்க காரை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தானுங்க இல்லையா, நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்து போன் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க. வெளியில இருக்கிற 2 பேர் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போன் பண்ணுச்சுன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டத்துக்கு முயற்சி பண்றானுங்க. அப்போ டோர் ஓபன் ஆயிரும். அப்ப ஹீரோயின் வெளியிலயும் வந்துருவாங்க. ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு இவங்க ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. தொடர்ந்து இவனுங்க துரத்த ஆரம்பிப்பானுங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ பஞ்சர் போடுறதுக்காக வந்தார் இல்லையா, அந்த டயருக்கு பஞ்சர் போட்டாச்சுங்க. டயர் எடுத்துட்டு போக சொல்லும் போது நம்ம ஹீரோ இங்கிருந்து எப்படி போறது, கொண்டு போய் டிராப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த தாடிக்காரன் இதையும் ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி பணம் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, தாடிக்காரன் கடையெல்லாம் சாத்த ஆரம்பிப்பாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் கொண்டு போய் விடுவான்னு பார்த்தா, அங்க இருக்குது பாரு சைக்கிள் எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் தெரிய வருது இவன்ட்ட பைக் இல்ல சைக்கிள் தான் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு போற நேரம் அப்படின்றது கண்டிப்பா குறையும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பசங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பசங்க தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருப்பானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுல போய் கதவை தட்டிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் நுழைஞ்சிருவாங்க. அங்க ஃபுல்லா சேரா இருக்கும். அந்த சேத்துல கால் வச்சு ஓடி போய் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க அந்த காம்பவுண்ட் கிட்ட நின்று எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. எவ்வளவு நேரம் கதவை தட்டியும் திறக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த வீட்டோட பின்பக்கம் வழியா உள்ள நுழையலாம்னு சொல்லிட்டு பின்பக்கமா ஓட ஆரம்பிப்பாங்க. சோ அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டு கதவு ஓபன் ஆயிரும். துரத்திட்டு வந்த அந்த பசங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு ஓடிடுவானுங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் பின்பக்கமா போனாங்க இல்லையா, உள்ள உட்காந்து நிறைய பேர் இந்த கஞ்சா விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயின் பயங்கரமா ஷாக்காக பின்னாடி வந்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஹீரோனை தலையிலேயே அடிச்சு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண்ல கட்டி வச்சிருவாங்க. சோ இவங்க இந்த வீட்டுக்குள்ள இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து உதவி கேட்கும் போதே உதவி பண்றதுக்கு அவங்க மறுத்து இருந்திருக்காங்க. பார்த்தா அங்கதான் இந்த குட்டி பையனும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு சூழ்நிலையில அந்த லேடி சொல்றாங்க, நான் வந்து உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னப்பவே போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு திரும்ப இந்த இடத்துக்கு வந்த, நீங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், இந்த விஷயத்த மட்டும் நீ வெளியில போய் சொன்னீங்கன்னா எங்களோட 9 லட்சம் ரூபாய் சரக்கு லாஸ் ஆயிரும், அதனால உன்னை விடுறதா இல்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த தாடிக்காரனும் அந்த கார் இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோனை காணோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் மேடம் மேடம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலங்க. இந்த தாடிக்காரன் அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறான். அப்பதான் தெரிய வருது அந்த ரோட்ல ஃபுல்லா இவன் போட்ட ஆணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியை ஒண்ணா மறைக்க ஆரம்பிக்கிறான். எங்க நம்ம போட்ட ஆணின்னு தெரிஞ்சு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ கார் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம ஹீரோடைய போன் இருக்கு, ஹீரோனுடைய போன் இல்ல. அதனால நம்ம ஹீரோனுக்கு போன் அடிச்சா அந்த போன் பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கையில இருக்குது. ராம்னு ஒருத்தன் போன் பண்றான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா சைன் லாங்குவேஜ்லயே சொல்றான் இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க விட்டுறதா இல்லங்க. ஆக்சுவலா ரிட்டையர்ட் ஆக போறதா சொல்லிட்டு இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த ஆக்டிவிட்டில எல்லாம் ஈடுபட்டு இருக்காருங்க. அந்த சின்ன பையன் கிட்ட ஒழுங்கா டீ கொண்டு வந்து சப்ளை பண்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. கரெக்டா அந்த வீட்டுக்கே நம்ம ஹீரோ வந்துடுறாருங்க. கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த லேடி தான் ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரி என் கூட இருந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிட்டாங்க, அவங்களை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இங்கெல்லாம் யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி டோரை லாக் பண்றாங்க. ஆனா உள்ள நம்ம ஹீரோயின் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் வெளியிலேயே கேட்காதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த தாடிக்காரன்ட்ட உதவி பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்க இந்த தாடிக்காரன் யோசனை பண்றான். உடனே நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இந்த ஒரு சூழ்நிலையில அந்த சின்ன பையனை அந்த கஞ்சா கூட்டம் பாத்தீங்கன்னா வேலை வாங்கிட்டு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய தரையெல்லாம் துடைக்க சொல்லிக்கிட்டு இருக்கும். அந்த பையன் இந்த தரையை துடைக்கிற மாதிரியே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஒரு லைட்டரை கையில கொடுத்துருவான். சோ அந்த லைட்டரை வச்சு அவங்க கையில இருக்கக்கூடிய கயிறை சூடு பண்ணி ஓபன் பண்ணி ஓடுறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தாடிக்காரனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போலாம், என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட அவனும் வரேன்றுவான். வரதுக்கு முன்னாடி அவனோட சைக்கிளை கொண்டு போய் அங்க போட்டு ஓலையெல்லாம் வச்சு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கூட சேர்ந்து கார்ல வருவான். ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டாங்க, எனக்கு வீட்டுல மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்கு, நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு வருவாருங்க. ரொம்ப பதட்டத்தோட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பதட்டப்படாம என்ன நடந்ததுன்றத சொல்லுங்க அப்படிங்கும்போது இவரும் சொல்ல ஆரம்பிப்பாரு. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த ரிட்டையர்ட் ஆகிற போலீஸ் ஆஃபீஸர் வருவாருங்க. அவர்கிட்ட போயிட்டு டீட்டெயில சொல்லும் போதே இவங்க பிடிச்சி வச்சிருக்கிற பொண்ணு இவன் கூட வந்த பொண்ணு தான் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத
காட்டுறதுக்காக அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாருங்க. சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, லாங் டிரைவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம், ஆனா இங்கடா நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியது, கடைசியில இந்த வழக்கெல்லாம் எங்க தலையில கட்டிட வேண்டியது அப்படின்னு சொல்ல ஹீரோ சட்டையை பிடிச்சிடுறாருங்க. இவன் வெளியில போனாதானே அந்த புள்ளைய தேடி போவான், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எம்எல்ஏ கை வச்சிட்டியா, உன்னை தூக்கி செல்லுல போடுறான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை அங்க இருக்கக்கூடிய லாக்கப்ல அடைச்சு வச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் லைட்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை சூடு பண்ணி அறுக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அங்க ஒரு ரவுடி வருவான். சோ நம்ம ஹீரோனோட கதையை முடிக்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய சின்ன பையன் கவனிப்பான். அவனுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், நல்லவங்களை போய் இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டுருவாங்க. போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு. இப்ப அங்க இருக்கிற ரவுடி நம்ம ஹீரோனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் அந்த ரவுடியை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ கொடுக்கறதுக்காக வருவான். லாக்அப்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த பையனுக்காக தான் சார் நாங்க அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டணும், அப்பதான் சார் பஞ்சர் ஆச்சு அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துவாரு. ஆனா போலீஸ்காரங்க மதிக்கிற மாதிரி இல்ல. ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா அவனால பேச முடியாது இல்லையா, அவன் இன்டைரக்டா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி செய்வான். அதை ஹீரோனால சரியா புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நம்ம ஹீரோ அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனாங்க இல்லையா, ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா இந்த ரவுடி அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிருவான். அங்க கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு ஒரு உயர் அதிகாரி வருவாரு. அந்த உயர் அதிகாரி கிட்ட நம்ம ஹீரோ கத்துவாரு, இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன், கூட வந்த பொண்ணு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் டீடைலான விஷயமே தெரிய வரும். உடனடியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அங்க அடைச்சு வைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. அவங்க கையில லைட்டர் இருக்குது, மறுபடியும் கட்டி வச்ச கயிறை பாத்தீங்கன்னா அறுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த ரவுடி பாத்தீங்கன்னா ஒரு குழியை தோண்டிக்கிட்டு இருப்பான் ஹீரோனை சாவடிச்சு புதைக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் கார் இருக்கிற இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அங்க பாட்டில் கிடைக்குங்க. அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா அந்த 3 பசங்க வந்தானுங்க இல்லையா, அவனுங்க பயன்படுத்தின பாட்டில் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அந்த பசங்களை பிடிச்சோம்னா நம்ம ஹீரோனை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த ரவுடி பாத்தீங்கன்னா குழியை தோண்டி வச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறல ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறம் சாவடிச்சு புதைக்கலான்னு முயற்சி செய்வான். இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க ரொம்ப வேகமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பசங்க மாட்டுவானுங்க. அந்த பசங்க கிட்ட விசாரிக்கும் போது கடைசியா அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள தான் போனா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான். உடனடியா போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா இந்த ரவுடி நம்ம ஹீரோயின் கிட்ட அத்துமீறல ஈடுபடுறதுக்கு முயற்சி செய்யும் போது நம்ம ஹீரோயின் ஒரே அட்டிங்க, அவன் அப்படியே சுருண்டு படுத்துறான். ஸோ இந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலான்னு முயற்சி செய்யும் போது கத்தியை வச்சு ஹீரோனை குத்திடுவான். ஸோ ஹீரோனுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு மேல ஹீரோயினால தப்பிக்க முடியலங்க, அங்கேயே விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா சந்தேகப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்க நுழைறாங்க. வீடு முழுக்க சர்ச் பண்றாங்க. அங்க இருந்த கஞ்சாவையும் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால போலீஸ்காரங்களுக்கு அங்க எந்த ஒரு லீடும் கிடைக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்க அந்த வீட்டுல தான் இருக்காங்க. பட் அந்த வீட்டுல அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கல. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த சேத்துல காலை வைப்பாருங்க. அந்த சேத்துல கால் வச்ச உடனே ஹீரோக்கு ஒரு தாட் வரும். ஹீரோவை லாக்அப்ல அடைச்சு வச்சிருக்கும் போது அந்த பையன் அங்க டீயை கீழே சிந்திட்டு சைகிலேயே ஏதோ ஒரு விஷயத்த ஹீரோ கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு முயற்சி செய்வான். அது ஹீரோக்கு புரிஞ்சிருக்காது இல்லையா. அப்ப அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா கையில டீ ஊத்தி அப்படியே தரையிலேயே ஒரு சிம்பிளை வச்சிருந்திருப்பான். அதே மாதிரியான சிம்பிள் அந்த வீட்டுக்குள்ள இருந்ததை ஹீரோ கவனிப்பாரு. அந்த பையன் இந்த வீட்டை காட்டி கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம ஹீரோ உணர்றாருங்க. அடிச்சு பிடிச்சி இந்த வீட்டுக்குள்ள போறாரு. அதான் அந்த வீட்டுக்குள்ளேயே எதுவுமே இல்லையே. அப்ப வீட்டுக்கு பேக் சைடு ஒரு தோட்டம் இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த தோட்டத்துக்குள்ள ஓடும் போது தான் தெரிய வருது இந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோனை சாவடிச்சு புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போய் அந்த ரவுடியை பயங்கரமா அட்டாக் பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு ஹீரோனை எழுப்புறதுக்கு முயற்சி செஞ்சா ஹீரோன் அன்கான்சியஸான சூழ்நிலையில இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கத்தி குத்து விழுந்திருக்குது. உடனடியா அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிப்பாருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் பண்ணுவாரு. அவருக்கு இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகுங்க. ஹீரோயின் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, சிரிச்சது, பேசினது, பழகுனது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல போய் ஹீரோ உட்கார்றாரு. என்னால தான் எல்லா பிரச்சனையுமே, நான் தான் தேவையில்லாம லாங் டிரைவ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நான் கூட்டிட்டு வந்துட்டேன், நீ பயந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்றாரு, ஆமா பயந்துட்டேன் அப்படின்ட்டு. நானும் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க. எனக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சது, அவளும் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா. ஒவ்வொரு நாளும் இந்த எமோஷ்னல் விஷயங்களில் நான் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. ரீசெண்ட் டேஸாக நீ தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தால் என்னை சிரிக்க வச்ச, கடைசியில் நீயும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருவியோன்னு தான் நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. பட்டுன்னு ஹீரோனுடைய கையை எடுத்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுறாருங்க. ஹீரோன் ரொம்ப எமோஷனலாக அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இதை தான் ஹீரோனை எதிர்பார்த்துருந்துருப்பாங்க. காலேஜ் டைம்ல இருந்தே நம்ம ஹீரோனா ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் ஆல்ரெடி ஹீரோ கமிட்டடாக இருந்ததுனால தள்ளி நின்னே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தேடி ஹீரோ வரும்போது இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சேரணும்னு நினச்சிருந்துருக்காங்க. இந்த யூனிவர்ஸே இவங்களை சேர்த்து வச்சிருச்சு. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.